அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஷின்ஸ் நேற்று அட்டன் பண்ணியிருப்போம். அதை பற்றியான விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவின் வார்த்தைக்கு இணங்க நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் குரூப் 4 எக்ஸாம் எப்படி என்ன இருந்துச்சு, கட் ஆஃப் எவ்வளோ, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, அடுத்து என்ன, 2 டேஸில் குரூப் 4 குரூப் டூ ஏ நோட்டிஃபிகேஷன் வருது, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இப்போ. ஓகேங்களா, நம்ம அதை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்போம். ஜூலை 12, 2025 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, தமிழில் கிட்டத்தட்ட இப்படி கேட்டிருக்கக்கூடாது, இதுக்குன்னு இப்படி கேட்டுட்டாங்க. கொஷின் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. 100 கொஷினுக்கு நல்லா டெஸ்ட்டு போட்டு கிட்டத்தட்ட 60-70 டெஸ்ட்டு போட்டவங்கனாலேயே ஒரு 75லேருந்து ஒரு 78 கொஷின் தான் அடிக்க முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்படின்றப்ப கொஷினோட தரம் பயங்கரமான அனலிட்டிக்கலான கொஷினாக இருக்குது. ஓகேங்களா, கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப டோட்டலாக புக்கிலேருந்து அவங்க கேட்கவே இல்லை. 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள ஸ்கூல் புத்தகம், புதிய புத்தகத்துலேருந்து கேட்டிருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி சமச்சீர் புத்தகத்துலேருந்து கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ஓல்டு புத்தகத்துலேருந்து கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, அதாவது 2012 எடிஷன்லேருந்து கேட்டிருந்தாலும் பரவாயில்ல. இது டோட்டலாக அப்படியே வெளியே போயிட்டாங்க. மரபு தொடரா டோட்டலாக அது சம்மந்தமாக வேறு என்னமோ ஒரு ஆத்தர், தொல்காப்பியர், அகத்தியர், இந்த மாதிரி விஷயங்களை எங்கிட்டு ஓலைச்சுவடி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த விஷயங்களை தொகுத்து கொடுத்தா யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. ஒரு தமிழ் லிட்ரேச்சர் படித்த, ஒரு தமிழை முதன்மை பாடமாக எடுத்து படித்த, டிகிரி படிச்சிருக்கிற ஒரு கேண்டிடேட்டாலே இது அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது தான். ஒரு தமிழ் டீச்சராலே அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது அந்த பேப்பர் ஆனால் இருப்பினும் நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்துவிட்டோம். நம்ம இதை நினச்சி நம்ம இனி இந்த குரூப் 4 எக்ஸாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, இந்த குரூப் 4 எக்ஸாம் எக்ஸாம் வைப்பாங்களா, இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்போலாம் எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நடந்து முடிஞ்சிருச்சு இந்த குரூப் 4. இதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. கொஷின் பேப்பர் அவுட் ஆகிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி கொஷின் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுக்கான இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அப்படி எதுவும் பண்ணது கிடையாது. அதான் உண்மை. ஸோ இதை நம்ம ஏற்றுக்கிட்டு நகர்ந்து தான் ஆகணுமே தவிர்த்து இதிலேருந்து நம்ம இது பண்ண முடியாது. ஓகேங்களா, அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கட் ஆஃப் அப்படின்றாங்க. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாளில் எப்படியும் கவர்மெண்ட் கீ விட்டுருவாங்க. ஒரு கவர்மெண்ட் கீ பார்த்தோம்னா, நம்ம இப்போ ப்ரைவேட் கீ பார்க்குறோம். ப்ரைவேட் கீனா ப்ரைவேட் இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்கல்ல, அவங்க ஒரு அசம்ஷனில் ஒரு 100 கொஷின் இருக்குது அப்படின்னா ஒரு 60லேருந்து ஒரு 80 கொஷின் கரெக்டாக போடலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 கொஷின் அவங்களுக்கே தெரியாமல் தான் இருக்கும். ஏன்னா டோட்டலாக வெளியே போயிருக்காங்க. இன்னொன்று கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கொஷினை ஒரு எக்ஸ்பர்ட் டீம்கிட்ட ஒரு 4 கொஷின் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற பதிலை சொல்லுவாங்க. ஸோ பார்த்தோம்னா நம்ம அடிச்சிருக்க கொஷின்லேருந்து ஒரு 4 கொஷின் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி ஒரு 3 கொஷின் ஏற்றி அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கவர்மெண்ட் கீ பார்த்தா தான் அது கரெக்டான ஒரு சொல்ல முடியும். ஆனால் இருப்பினும் கட் ஆஃப் கண்டிப்பாக ஒரு 155 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அனைத்து பிடிஎஃப்பும் அதில் போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நம்ம இப்போ ஏன் கட் ஆஃப் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு 4000 போஸ்ட் இருக்குது. இப்போ 3935 போஸ்ட் இருக்குது. 13 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 4000 போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ரிட்டைர்மெண்ட் நடந்திருக்கு. நிறைய பேர் ஆகியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக 7500லேருந்து ஒரு 8500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே கூடுறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் கிடையாது. ஒரு 8000 போஸ்ட்டு போகிறப்ப கண்டிப்பாக ஒரு 145 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வரும் வராதுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எத்தனை கொஸ்டின் அடிச்சிருக்கோம் நமக்கே தெரியாது. நம்ம ஏன்னு சொல்லிட்டு பிஏ சுற்றிருக்கலாம், 2 கொஸ்டின் சுற்றாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்க முடியாது. ஸோ ஒரே கொஸ்டினே 2 ஷார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் மார்க்கு கம்மி பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம டென்டேட்டிவ் கீ வந்த பிறகு தான் நம்ம எதையும் சொல்ல முடியும், கரெக்டாக நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம என்ன கொஸ்டின் அடிச்சிருக்கோன்றது கவனமாக நம்மளுக்கே தெரியல. ஓகேங்களா, கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால. ஓகேங்களா, அடுத்து என்ன இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு நமக்கு எக்ஸாமு. இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறனால என்ன ஆகிடப்போகுது, நமக்கு ஆறுதலான வார்த்தைகள் யாரும் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்க சூழ்நிலை நம்ம புரியுது. எத்தனையோ இளைஞர்கள் பார்த்தோம்னா நம்ம இதை நம்பி தான் கல்யாணம் பண்ணணும், வேலை முடிச்சுட்டு தான் நினச்சிருப்பாங்க. வேலையை வாங்கிட்டு நிறையா வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் நிறையா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் புது ஹஸ்பண்ட்ஸுக்கும் இப்போ ஆல்ரெடி 2 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு சமப்படுத்தின மாதிரி ஆகிப்போச்சு இது
ஸோ இதை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ நம்ம அடுத்தது கட்டத்தை நோக்கி நம்ம நகர்றதான் வந்து ஏற்றுக்கிற முடியாத உண்மை தான் இது. ஆனால் நம்ம நடந்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதை வந்து ஏன்னா கொஷின் அவ்வளோ தூரம் நமக்கு கேட்டிருக்காங்க, ஒரு மனநிறைவான கொஷின் இல்லை. ஆனால் என்ன பண்ண முடியும், நம்ம அடுத்த நேரத்தில் நாங்கள் இருந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, 2 டேஸில் நமக்கு அடுத்து குரூப் டூ ஏ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதுக்கான சோர்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம அதை எப்படி படிக்கிறது, அதுக்கு என்ன வழிமுறைகள் நம்ம பார்க்குறது, அதுக்கு எப்படி நம்ம இந்த கம்மியான நாட்களில் இருக்கிற சிலபஸ் எப்படி நம்ம கவர் பண்ணுறது, தமிழ் சார்ந்து இப்படி வேறு என்ன கொஷின்ஸ் எல்லாம் நம்ம படிக்கலாம். கண்டிப்பாக வந்து அடுத்த தடவை கொஞ்சம் கொஷின்ஸ் கொஞ்சம் அளவுக்கு இருக்க வேணால் நீங்கள் குழப்பிக்கிற வேணாம். குரூப் டூக்கு உங்களோட முழு முயற்சியை கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா? நீங்கள் வருத்தப்படுறதுனாலையோ ஆறுதலான வார்த்தைகள் தேடுறதுனாலையோ ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம படிக்கணும். ஓகேங்களா? நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், வேறு வழி கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்பி முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த கம்மியான நாட்களில் திரும்பி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? புலம்புறதுனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. புலம்பி நம்ம டைம் தான் வேஸ்ட்டு, மனசும் வலிக்கும், தேவையில்லாத ஒரு சிந்தனைகள் தான் வரும். படிக்கலாமா வேணாமா, எதுக்கு இதை போய் படிக்கிறது, இதுலேயே நம்ம இங்கேயே இருக்கலாமா, இல்லை நம்ம வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் தான் நமக்கு நிறையா ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இறங்கிட்டோம், முழுசாக இறங்கிட்டோம். ஓகேங்களா? நம்ம நனைஞ்சிட்டோம், முழுசாக நனைஞ்சிட வேண்டியதான்ற மாதிரி முழுசாக டோட்டலாக நீங்கள் களத்தில் இறங்கிருங்க. ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து நம்ம புக்கு போடுவோம். நம்ம என்னென்ன புக்கு படிக்கிறது, சோர்ஸ் படிக்கிறதுன்னு சொல்லி லைவ் வீடியோவும் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம், கண்டிப்பாக வந்து போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும். நடந்து முடிஞ்சிருச்சு, நடந்ததை பற்றி நம்ம ஒன்றும் இது பண்ண வேணாம். ஒரு சின்ன நினைவுகள் இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அடுத்து படிக்கிறதுக்கான கட்டத்தில் இறங்குவோம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தைரியமாக இருங்க, படிப்போம், வெல்வோம். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.